அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 28ஆம் தேதி, மாசி மாதத்தின் 16ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றாத பெண்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு விளக்கேற்றுவாங்க. ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் நெய் தீபமாக இருந்துருச்சு அப்படின்னாவே போதும், நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த நாளில் மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சமையல் அறையில் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய சமையலுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். வாரந்தோறும் கல்லுப்பு வாங்கி வாங்கி நிறைய எங்கள் வீட்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வாங்குறத வழக்கமாக வந்து வச்சுட்டு வாங்க. இது கூடவே சுக்கிர பகவானுக்கு உரிய தானியமான வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இந்த நாளில் வாங்குறது சிறப்பு. முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட வாங்கி வைக்கலாம். இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். சரி, இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழுக்க செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கர்ம வினை காரணமாக பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் வந்து பணம் நிற்காது. சீக்கிரமாக வந்துட்டு ஏதாவது ஒரு செலவாயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 10,000 ரூபாய்க்கான செலவு ரெடியாக வந்து காத்துட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வரவேண்டிய பணம், அதாவது நியாயமாக வரவேண்டிய தொகை கூட தடைப்பட்டுட்டே வந்து இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். இதுபோல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்குதோ அவங்கெல்லாம் தாராளமாக இதை செய்யலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதே போல் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோனாலும் செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீண்ட வருடங்களாக பல வருஷமாக என்னுடைய நகை வந்து அடகு கடையில் தான் இருக்குது, இன்னும் என்னால் வந்துட்டு மீட்கவே முடியல, எனக்கு மீட்பதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போன அற்புதமான ஒரு வீடியோ வந்து இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்த்தினுடைய நகை வந்து மீட்டிருக்கிறத ரொம்ப வந்து ஹாப்பி கோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய நகை ஏதாவது அடகுல இருக்குது அப்படின்னா அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நாளில் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நகை வீட்டுக்கு வந்துடும். சரி, இப்போது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இது வந்துட்டு நீங்கள் சுக்கிர ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. சுக்கிர ஓரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். நமக்கு இப்போ ஒரு நேரம் வந்து முடிஞ்சிருக்கும். மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 2 நேரம் இருக்குது. இந்த 2 நேரத்தில் நீங்கள் இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் நேரம் காலம் பார்க்க முடியாது, மேலே அந்த டைமில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், கொஞ்சம் பிஸியாக இருப்போம், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்போம், அப்போ டைம் எல்லாம் பார்த்துட்டு எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து வேறு எப்போ வேணாலும் இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 10:30 to 12, யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 3 மணியிலிருந்து 4:30 உள்ள நேரம். இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு தயிர் வந்து தேவைப்படுது. இந்த தயிர் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது. இன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாள இருக்கிறதுனால அவருக்கு உரிய இந்த தயிரை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா நம்மளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப வீடியோ பார்க்கும் சமயத்துல எங்க கிட்ட தயிர் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் வாங்கிட்டு வந்து வச்சு செய்யுங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்க இதை வந்துட்டு செய்யலாம். ஆனா கட்டாயம் வந்து தயிர் தான் வேணும். இதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது.
அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த ₹1 அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுதுங்க. மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த நாணயத்தை பயன்படுத்தும் போது இந்த ₹1 அப்படிங்கிறது 1 கோடியாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வருமானம் வந்து பெருகும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம் எல்லாமே வந்துட்டு உண்டாகும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனியில் அதிகப்படியான சம்பளத்தில் வேலை கிடைக்கும், இல்லைனா ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைனா திடீர்னு உங்களுக்கு வர வேண்டிய பணமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு கிடைப்பதற்கும் வாய்ப்பு வந்து அதிகம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் சேரும். இந்த ₹1 நீங்கள் எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் வேணும். ஏன்னா இதுதான் வந்து பணவசியத்தை உடனடியாக வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய கலர். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மொட்டோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது. இந்த கிராம்பு எதுக்காக இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கி நம்ம தேடி பணம் வருவதற்கு உதவி செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இந்த மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான அந்த பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு வந்து உண்டு. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக வர சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தயிர், இந்த தயிரில் ஒரு சொட்டு மட்டும் எடுத்து உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டிங்கனாலும் சரி, எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி விடுங்க, மசாஜ் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த கிராம்பு இருக்குது இல்லையா, இந்த கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்புனுடைய அந்த மொட்டு பகுதியால் இன்னும் கொஞ்சம் தயிரை வந்து நீங்கள் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்போது நீங்கள் அந்த மசாஜ் பண்ண அந்த இடத்துல சுக்கரமேட்டு பகுதியில் இந்த ரூன் சிம்பிளில் ஃபெகுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிள் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன். மேலும் இன்றைக்கி இது சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, இந்த ஃபெகு ரூன் சிம்பிள் அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமையோட சம்மந்தப்பட்டது. அதாவது வீனஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதனால தான் இந்த சிம்பிளை இந்த நாளில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த சிம்பிள். இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த கிராம்பால் வந்து எழுதுறீங்க. இப்போ இந்த கிராம்பு தான் பேனான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வரைஞ்சிக்கோங்க. ஒரு முறை வரைஞ்சிங்கன்னாவே போதும். அடுத்ததாக நம்ம இந்த ₹1 நாணயம் எடுத்து வச்சோம் இல்லையா, இதில் 1 அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் இதே ஃபெகு சிம்பிளை அந்த பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க. கிராம்பை வச்சு நம்மளுடைய உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிருக்கோம். பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி ₹1 வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த ₹1 வந்து வச்சுக்கோங்க. இது கூட இதுக்கு மேலே கிராம்பையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வலது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியால் இதை அழுத்தி பிடிச்சிட்டு கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது. என் வீட்டில் எனக்கு தேவையான பணம் இருக்கிறது. எனது பர்ஸில் பணம் நிரம்பி வழிகிறது. இந்த மாதிரி வந்துட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போதே அப்படியே இதெல்லாம் கற்பனை பண்ணியும் பாருங்கள். உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பீரோவில் பணம் நிரம்பி இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ₹1 அந்த கிராம்பையும் உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது நீங்கள் ஏற்கனவே பணமெல்லாம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துலையோ வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போது இதை கொண்டு போய் நீங்கள் வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கையில் வந்து தயிர் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிக்கலாம். இவ்வளவு தான் பரிகாரம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப அபரிமிதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும். மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.